பேர் கந்தசாமி. இந்த அஞ்சப்பங்கிறது 1964 ஸ்டார்ட் பண்ணது. எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் இது. இப்போ நாங்கள் பசங்க 3 பேரும் இப்போ இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு பெரியவரா மிஸ்டர் வெங்கசாமி இருக்காரு, நான் கந்தசாமி, தம்பி மருதுபாண்டியன், இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் இதை ஆரம்பிச்சு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இந்த உணவு திருவிழா வந்து இந்த 60 வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த 10 நாளைக்கு புது மெனு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா எங்களோட வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கும் இந்த செட்டிநாடு உணவகத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரீச் பண்ணுறதுக்கோசரம் இந்த 10 நாளைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் ரன் பண்ணுறோம். எல்லா விதமான கஸ்டமர்ஸும் இதுக்கு முன்னால் நம்ம வந்திருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண புது மெனுவையும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவுமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாமா பெரியவங்க, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் முன்னாடி ஒருத்தவங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இது ஒரு வந்துட்டு 60 இயர்ஸ்க்கு நம்ம வந்து 6 வந்து டெக்கேடாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செட்டிநாடு உணவு திருவிழா வந்துட்டு 6 டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நம்மள்கிட்ட இப்போது வந்துட்டு ஐ மீன் ஃபார் த நெக்ஸ்ட் 10 days வந்து நோ ரெகுலர் மெனு, ஒன்லி திஸ் ஃபெஸ்டிவல் மெனு. ஸோ இந்த 60 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறோம். வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் ஸோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட கம்ப்ளீட் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சப்பர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த 10 நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து ஆன் த குளோபல் வந்து லெவலில் உலகம் வந்து ஃபுல்லாக அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ், நம்மளோட அந்த டேஸ்ட்டு, அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ், இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து மிஷனாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ரெசிபி அண்ட் ஒரு சோல் யூனோ வந்து நம்மளோட வந்துட்டு ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும், இல்லை வால் மிளகு ஆகட்டும், எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த 60 வருஷம் க்யூரேட் பண்ணி வச்சுருக்காங்க 3 பேருமே. ஸோ அதை நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷனாக இப்போ நானும் அனுவும் இருக்கோம். ஸோ அதை நாங்கள் எப்படி அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறது தான் எங்களோட மெயின் வந்து மோட்டோவாக இருக்குது. அதே மாதிரி ஜீரோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜை நாங்கள் அடுத்து எப்படி கொண்டுட்டு போகலாங்கிறதுக்கு அது நிறைய பிளான்ஸ் இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ், ஐ மீன் நாங்கள் வந்து டெக்னிக்கலாக 3rd ஜென்ரேஷன் எப்படி இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகிறோங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு ஐ மீன் இந்த 10 நாள் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ ஐ எம் அனு கந்தசாமி. As a 3rd generation of Anjapar, I am here with you all to share few words. So first of all, இந்த உணவு திருவிழா அப்படின்ட்டு நம்ம கொண்டு வர வந்துட்டு ஒரு என்னோட தாத்தா என்னோட பாட்டி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஊட்டி வளர்த்து கூட்டிட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காமிச்சாங்க. இப்படிதான் வந்து சாப்பாடு இருக்கும், இப்படி இந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம், இப்படி ஹெல்த்தியா வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஓடி ஆடி அந்த காலத்துல வந்து எங்களை வளர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ உள்ள நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அந்த டேஸ்ட்டோ அந்த ஃபீலோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த 10 நாள் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கணும். எங்களோட ஐயாவோட ரெசிபிஸ் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட இருந்ததை வந்துட்டு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோமோ அதை வந்துட்டு எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஐ திங்க் வி வில் சக்சீட் இன் திஸ். தேங்க்யூ. நம்மளோட 60 வருஷம் வந்து அவரோட ரெசிபிஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் வந்து எப்படி சத்தா எப்படி பசங்களை வந்து ஊக்கமாக வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபிஸாக நாங்கள் வந்து இப்போ இந்த 60 வருஷ பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமாக நாங்கள் வந்து இந்த திருவிழாவை நடத்துகிறோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். முதல்ல உள்ள கடைகள்லாம் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி பசங்களாக இருக்கட்டும், நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும்,
எல்லாருக்கும் தெரியணும். இந்த மாதிரி ஐர மீன் குழம்புனா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. டிஃப்ரெண்ட் மெனு போட்டிருக்கோம் அந்த 10 நாள்லையுமே. 10 நாளும் 10 டிஃப்ரெண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது சோம்பு, மிளகு, தனியா அதெல்லாம் இருந்து தான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம். அந்த பாரம்பரிய உணவுகளாக அந்த உணவு வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இந்த தலைமுறைக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த 10 நாள் நாங்கள் இந்த விழாவை வந்து நடத்துகிறோம். எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரும் எங்களை ஆதரித்து இந்த உணவை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த உணவு திருவிழா. அதில் முக்கியமாக மால்குடி கவிதா மேடம் அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றிப்பட்டிருக்கணும், கடமைப்பட்டிருக்கோம். என்னோட ஃபாதர் இன்லாவோட ரெசிபீஸ் எல்லாம் இவங்க மூலியமாக நாங்கள் வந்து மக்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அதனால தான் இந்த உணவு திருவிழாவை 10 நாள் அஞ்சப்பரில் நடக்குது. எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி 60 ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த 100 பிரான்ச்சோட அவங்க 3 பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 100 பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சப்பர்னு நான் உங்கள் மூலியமாக நான் வந்து கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. ஷெஃப் மால்குடி கவிதா, இவங்க ஷெஃப் பழனி முருகன். நாங்கள் எந்த விதத்தில் இவங்களுடைய கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியம் சார்ந்து வந்தது. எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஐயா அஞ்சப்பர் ஐயா வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அனுபவ பாடத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே இந்த 60 ஆண்டு காலம் பயணித்து வச்சுருப்பாங்க. இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இங்கே இருக்கும்போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு ஒரு 26 அவுட்லெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 156 அவுட்லெட் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல் சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுதுன்றதுனால நாங்கள் இவங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறோம். ரீசெண்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அட் அ டைமில் 23 இடத்துலையுமே சைமன்டேனியஸாக செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலேருந்து அது போயிட்டும் இருக்குது. எங்கே போனாலுமே ஒரே விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம், சுவையை உணரலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது. சென்ட்ரலைஸ்டு கிச்சனில் உற்பத்தி ஆகி ஒரு பிரான்ச்சுக்கும் போய் அந்தந்த பிரான்ச்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் ஆகட்டும், நம்மளோட ஆயுள் காலம் 122 வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க, 100 வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க, அப் டு 100 இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போல்லாம் 40 இயர்ஸ்லேயே நமக்கு நிறையா உடல் உபாதைகள் வருது. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டு தான். உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டு தான். ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து. நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம், மிளகு யூஸ் பண்ணுறோம், ஜீரகம் யூஸ் பண்ணுறோம், வால்மிளகு யூஸ் பண்ணுறோம், கண்டத்திப்பி யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சரை பெட்டி அத்தனையுமே ஒரு பார்மசி, கிச்சன் பார்மசி. அந்த அஞ்சரை பெட்டியில் கிச்சன் பார்மசி, அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அறிவிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுலாம் ரீஇன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவுடைய அந்த பாரம்பரிய 60 ஆண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஐட்டமுமே பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நுணுக்கமாக பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்டிவலில். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸு டிஸ்பிளே பண்ணுறோம். எல்லாமே அலகார்ட் பேசிஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு டின்னர் ஆர்டர் டு மேக் தான். உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவை வந்துட்டு நீங்கள் அலகார்ட் பேசிஸில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் சாப்பிடலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐர மீன் குழம்பு இருக்குது, வெடைக்கோழி தொடவறுவல் இருக்குது, இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது, நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது, காடை முட்டை மசாலா இருக்குது, காடை முட்டை தொக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெனூஸில் ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணுன்னா மட்டன் கோலா சாப்பிட்லாம், பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிடணுன்னா பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்லாம், புளிமண்டி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம்.
என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதில் சாப்பிடலாம். சாப்பிடும்போது எண்ட் ஆஃப் த மீல் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க, எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, எங்கள் ஆயா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு. அந்த ரிசல்ட்டு சாப்பிட்டு போன எல்லாம் அதுதான் எங்களுடைய பலம், அதுதான் அஞ்சப்பர் ஐயாவுடைய பலம். அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரியம் மாறாமல் பண்ணுறதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுமையாக பண்ணாலும் பெருமையாக பண்ணணுன்றதுக்காக தான் 60 ஆண்டு காலம் கழிச்சு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. அட் அ டைமில் சைமல்டேனியஸாக 26 அவுட்லெட்டை பண்ணுறாங்க. இதை உலக அளவில் அட் அ டைமில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற 156 அவுட்லெட்லேயும் பண்ணுறதுக்கு திட்டம் இருக்குது எதிர்காலத்தில். அதை பற்றி ஷெஃப் சொல்லுவாங்க. போலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஷெஃப் பள்ளிமுருகன். அதாவது உண்ணும் உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும். அதுக்கு பிரசித்தி பெற்றதான் அஞ்சப்பர். அதாவது இந்த செட்டிநாட்டு உணவை வந்து உலக அளவில் கொண்டு போனதில் ஒரு பெரும் பங்கு இருக்குது. அதோட ஒரு பார்ட்டாக தான் வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ். அது வெறும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி கூட வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஒரு நான் மேடம் சொன்ன மாதிரி என்னோட அம்மா சாப்பாடு என்னோட பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம இப்போ 23 அவுட்லெட்டில் ஒரே டயத்தில் ஒரே மாதிரியான உணவு. இந்த உணவு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ரைண்டு ஷேடோ ரைண்டு, அதாவது நம்ம நாஸ்டாலஜிக்காக நம்ம அந்த காலத்தில் எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அந்த மாதிரி குரேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக அஞ்சப்பர் ஐயா கொடுத்ததை அப்படியே அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய படிப்பு சொல்லித்தரோம், நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம். பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலங்களில் வந்து மிஸ் ஆகுது. அதுக்கு நம்ம தென்னிந்திய உணவு தான் வந்து உலகளவில் வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு அப்படின்னு சொல்லலாம். அதை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்காவாக ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. உணவே மருந்து, பட் அந்த மருந்தை வந்து விருந்தாக தரோம் நம்ம. அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் டேஸ்ட்டாக கொடுக்கணும். அதுதான் மாடரேட் பண்ணுறது. மாடர்ன் இண்டியன் அப்படிங்கிறத இப்போ மாடர்ன் செட்டிநாடாக கொண்டு போகிறோம். எல்லாமே ஃபிங்கர் ஃபுட்டு. லைக் இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கலே இருக்குது, திணை பொங்கலே இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆரஞ்சு நீ அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொரு மெனுவும் வந்து அப்படி குரியேட் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் ரைண்டு ஷேடோ ரைண்டு, அதாவது சூரிய வெளியில் நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி தென் அதை அரைச்ச மசாலா, தென் ஷேடோ நம்ம அந்த நிழலில் வச்ச மசாலா, தென் அப்புறம் ரோஸ்டடு, அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரோஸ்டடு, அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் பவுண்டட் மசாலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நேரில் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும். ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ.